ஹலோ. சொல்லுமா. என்னை எதுக்குமா கல்யாணம் பண்ணி கொடுத்த? எப்போனாலும் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வழக்கம். ஏம்மா இப்படிலாம் பேசுகிற நீ? என் மாமியார் மாமனார்லாம் என்னை ரொம்ப திட்டுறாங்கம்மா. என் வீட்டுக்காரரும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு திட்டுறாருமா. அம்மா வீட்டில் மாதிரி இருக்க முடியுமாம்மா? அம்மா வீட்டில் சுதந்திரமாக இருக்கலாம். மாமியார் மாமனார்னா அப்படித்தான் அதுதான் சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் அப்பப்போ பேசுவார், அப்புறம் ராசி ஆக்கிடுவாருமா. அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத, சரியா? நீ என்னை முதல்ல கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்க கூடாதுமா. உலகத்தில் நடக்கிறது தானம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. ஏம்மா இப்போ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க நீயே? நீ போடுறேன்னு சொன்ன நகை இன்னும் போடலைல்லம்மா. அதனால தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி திட்டுறாங்கம்மா. எப்படியாவது உனக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேம்மா. நம்ம வாழை இதெல்லாம் போட்டிருந்தோம்ல, நஷ்டமாயிருச்சுப்பா. இல்லைன்னா நான் சொன்ன நகையை போட்டிருப்பேன். எப்படியாச்சும் உனக்கு நகையோடு வந்து நான் நிற்கிறேன் அம்மா. நீ அப்படிலாம் கவலைப்படாத. நான் பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடட்டா? ஏன்பா, நான் ஏன் உன்னை கட்டி கொடுத்தேன்? வாலாவட்டின்னு பேர் வாங்குறதுக்கா? நீ அம்மாவுக்கு அப்பாவுக்காக பொறுத்துக்க சாமி. எப்படியாச்சும் இன்னும் நான் ஒரு வாரத்தில் நான் நகையோடு வந்துடுறேன். அது தண்டி பொறுத்துக்கடா சாமி. அப்படியாம்மா? சரிம்மா. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ. நம்ம கையில் காசு இல்லாமல் நம்ம பிள்ளைய கட்டியே கொடுத்துருக்கக்கூடாது. நம்ம மன ஆறுதலுக்காக சொல்லிட்டாங்க இருமான்னு. பிள்ளை என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே. ஹலோ அக்கா, நீங்கள் பிரியதர்ஷினியோட அம்மாவா? ஆமாப்பா. உங்கள் மக இங்கே மருந்து குடிச்சு வந்திருக்காங்கக்கா. இறந்துட்டாங்க ஸ்பாட்ல. ஐயோ, என் பிள்ளைய நானே கொன்னுட்டேனே.